போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நாம் கொடுக்கின்ற காணிக்கை அல்ல, நாம் செய்கின்ற தியாகத்தில்தான் இறைவன் இருக்கிறார். எனவே இரக்கம் என்பது இறைவனுடைய இதயத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதம். எனவே இந்த நாளிலே வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்ற நாம் அந்த இதயத்தின் உள்ளமாக இதயமாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே இறைவன் சட்டத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சட்டத்திலே இறைவன் இரக்கத்தை நமக்கு மனித நேயத்தை கொடுப்பவராக இருக்கிறார். நம்மோடு நம் தேவைகளை பூர்த்தி செய்பவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்மீது இரக்கமுள்ள ஒரு இதயமாகவும் தெய்வமாகவும் வழிகாட்டுகின்ற கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். எனவே இந்த தெய்வீக திருப்பலியிலே அந்த இயேசுவினுடைய இதயத்தைப் போல நம்முடைய இதயம் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அந்த இதயத்துக்கு நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம், அவருடைய அருளை பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன் இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கவையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கவையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் எங்களுக்கு செய்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்ப்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசையாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்த்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று
அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் எங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்யாதிருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையருடைய அன்பு பிள்ளைகளே, இந்நாளையும் உங்களையும் இந்நற்செய்தியின் வாயிலாக நம்முடைய ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது சட்டமும் பசியும். இயேசுவின் சீடர்கள் பசியால் வாடிய போது ஓய்வு நாளில் கோதுமை கதிர்களை கொய்து சாப்பிட்டனர். இதை பார்த்த பரிசேயர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவர்கள் செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தன் சீடர்களை பாதுகாக்க இரு விதிவிலக்குகளை அவர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று தாவீது அரசர் செய்ததையும் இன்னொன்று ஆலய குருக்கள் செய்ததையும் நாம் நற்செய்தியிலே வாசித்தோம். மகிழ்ச்சியின் இரகசியம் சக மனிதர் மீதான ஒரு அக்கறை. பிற மனிதர்கள் மீது அக்கறை காட்டாதவர்கள் தங்கள் வாழ்வில் அதிக துன்பங்களை சந்திக்கிறார்கள், பிறருக்கும் அதிக தீங்குகளை விளைவிக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், நம்முடைய பசியின்மைக்கும் தோல்விகளுக்கும் மூல காரணம் நாம் பிறர் மீது காட்டும் அலட்சியமே என்பதை நமக்கு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லப்படுகிறது. சட்டம் நல்லதுதான், ஆனால் சட்டவாதம் ஆபத்தானது. சமூகத்தில் அமைதி ஓங்கும் மற்றும் நல்வாழ்வை உருவாக்கவே சட்டங்களும் பாரம்பரியங்களும் தோன்றின. சட்டம் நமக்கு தேவையானது தான், ஆனால் சட்டம் மனிதனை மறந்துவிட்டு சட்டத்தை மட்டுமே பிடித்து கொண்டிருக்கும் போது அது மனித வாழ்வை நசுக்க தொடங்குகிறது. அப்பொழுது பிறரை குத்தி காட்டுவதும் தீர்ப்பிடுவதும் எளிதாக விடுகிறது. இரக்கமும் மன்னிப்பும் மறைந்து விடுகின்றன. உறவுகளை விட விதிகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த ஆபத்து நமக்கும் வரலாம். இயேசுவினுடைய பாடம் சட்டப்படியாக இருப்பது தவறல்ல, ஆனால் மனிதநேயமற்ற சட்டவாதியாக மாறுவதே தவறு. மனிதனே சட்டத்தின் அளவுகோல். இரக்கம் இறைவனுக்கு உகந்த ஒரு பலி. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிறார் இயேசு. விவிலியத்தில் இரக்கம் என்ற சொல்லுக்கு மிக ஆழமான அர்த்தம் உண்டு. எபிரிய மொழியில் ஹெசட், இது விசுவாசம், உறுதி, நீதி மற்றும் பேரன்பை குறிக்கும். கிரேக்க மொழியிலே எலியோஸ், பரிவு மற்றும் உருக்கத்தை குறிக்கும். லத்தீன் மொழியிலே மிசரிகோர்டியா, என் துன்பப்படுவோர் மீது கொள்ளும் அன்பை குறிக்கும். இறைவனின் பேரன்பின் மிக அகச்சிறந்த வெளிப்பாடு மன்னிப்பு மட்டுமே. இதுவே மகிழ்ச்சியான முதன்மையான ஒரு தேவையாக இருக்கிறது. அன்பின் இரு நற்கண்ணிகள் கடவுள் மற்றும் பிறர் மீதான அன்பிலிருந்து பிறப்பதே இரக்கச் செயல்களாகும். ஒன்று ஆன்மீக இரக்கச் செயல்கள், இன்னொன்று உடல் சார்ந்த இரக்கச் செயல்கள். ஆன்மீக இரக்கச் செயல்கள் பாவிகளை நல்வழிப்படுத்துதல், அறியாமையில் உள்ளோருக்கு கற்பித்தல், திகைப்பில் இருப்போருக்கு நல்ல ஆலோசனை கூறுதல், துயரப்படுவோருக்கு ஆறுதல் அளித்தல், துன்பங்களை பொறுமையோடு சகித்தல், நமக்கு செய்த தீமைகளை மன்னித்தல், வாழ்வோருக்காகவும் இறந்தோருக்காகவும் செபித்தல்.
இது ஆன்மீக சார்ந்த ஒரு இரக்கச் செயல். உடல் சார்ந்த இரக்கச் செயல்கள் பசித்தவருக்கு உணவளித்தல், ஆடையற்றவருக்கு ஆடை அளித்தல், தாகமுற்றவருக்கு தண்ணீர் தருதல், வீடற்றவர்களுக்கு புகலிடம் தருதல், நோய்களை பராமரித்தல், சிறைப்பற்றோரை சென்று பார்த்தல், இறந்தோரை அடக்கம் செய்தல். இவை உடல் சார்ந்த இரக்கச் செயல்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, வாழ்வை இனிமையாக்கும் மகிழ்ச்சியான ஒரு சமையல். நாம் தினமும் சமைக்க வேண்டிய மகிழ்ச்சியான அருமையான குறிப்புகள் கலவை. சம அளவு நம்பிக்கையும் துணிச்சலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது செய்கின்ற முறை அதனோடு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வையும் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். சில தண்ணீர் துளிகளை பக்குவமாக அதில் தூவுகின்ற பொழுது சமையல் நற்குணம் என்ற அன்பான அடுப்பில் வைக்கப்பட்டு அது சமைக்கின்ற பொழுது அவைகளை அலங்காரம் செய்ய வேண்டிய மேலிருக்கும் சுயநலம், சுய அனுதாபம் என்ற அடுக்குகளை சுரண்டி எரிந்துவிட்டு புன்னகையும் சிரிப்பையும் அள்ளி தெளித்து அலங்கரிக்க வேண்டும். பரிமாறுகின்ற பொழுது பிறருக்கு உதவும் பாசமான கரங்களை சேர்த்து தாராள மனதோடும் நாம் அனைவருக்கும் நாம் பரிமாற வேண்டும். இயேசு இந்த நற்செய்தியின் வாயிலாக இவைதான் நமக்கு சொல்லுகிறார். எனவே நாம் பலியை நாம் காட்டுகின்றோமே தவிர இரக்கத்தை நாம் மறந்து போகிறோம். அப்படிதான் ஒரு ஊரில் ஒரு குருவானவர் ஒருவர் இருந்தார். சட்டப்படிதான் வாழ்வார். என்ன சட்டத்தில் எழுதியிருக்கிறதோ அதுபோல தான் இருப்பார். எனவே அந்த குருவானவர் தன் சட்டத்தின்படி வாழ்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் பெரிய ஒரு காற்று, பெரிய மழை இவைகளெல்லாம் பெய்கின்ற பொழுது அந்த சட்டத்தின்படி நடக்கக்கூடியவராக இருக்கிறார். கிராமங்களில் இருக்கின்ற அனைத்து மக்களும் அந்த குருவை தேடி வருகின்ற பொழுது அந்த குருவானவர் சொல்லுகிறார், நான் சட்டத்தைப்படி தான் நடப்பேன். 6 மணிக்கு மேல் நான் எனது கதவை திறக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சட்டத்தினுடைய விதிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நாங்கள் சாக போகிறோம், எங்களை காப்பாற்றுங்கள், இந்த மழை வெள்ளம் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கஷ்டப்படுகிறோம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், நாங்கள் எங்கு சாப்பிடுவது என்றெல்லாம் அவர்கள் முறைகளில் வருகின்ற பொழுது அவர், நான் சட்டத்தின்படி தான் இருப்பேன், நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் நன்றாக ஜெபம் செய்பவன், கடவுளுக்கு புறமானதை எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர்களை அந்த மழையிலும் காற்றிலும் நிற்க வைக்கிறார். எனவே அந்த கடுமையான குளிரிலும் காற்று நிற்கின்ற அவர்கள் சோர்ந்து போகிறார், உடல் நலம் குன்றியவர்களாக மாறுகிறார்கள். ஒரு இரவு தூங்க செல்கின்ற பொழுது இறைவன் அவருக்கு தோன்றி, இவ்வளவு பிள்ளைகள் இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுகிறார்களே, நீ என்ன சட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய், மனித நேயத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, நீ எனக்கு ஜெபம் செய்வது உண்மைதான், நீ எனக்கு திருப்பலி ஆற்றுவது உண்மைதான், ஆனால் மக்கள் மீது இரக்கமற்ற ஒரு நிலையோடு இருக்கின்ற பொழுது நீ செய்கின்ற பலியும் எதற்கு சமம் என்று சொல்கின்ற பொழுது அவர் மனவருந்துகிறார். மனவருந்தி குமரி அழுகின்ற பொழுது அந்த ஆலய கதவுகளை திறந்துவிட்டு தன்னுடைய ஆலயத்துண்டிலை தன்னோடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை அவர் மீண்டுமாக செயலாற்றுகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் சட்டத்தை நாம் மதிக்கின்றோம், மனித நேயத்தை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பலியை அல்ல இரக்கத்தையே என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுக்கு இவ்வளவு நாம் காணிக்கை கொடுக்கலாம், ஆனால் பசித்து இருப்பவருக்கு நம் கண்முன் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மனநிலை அற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுதும் சரி, பல பூஜைகள் செய்கின்ற பொழுதும் நாம் என்ன செய்கிறோம், இது இறைவனுக்குரியது என்பதை நாம் நேசிக்கின்றோமே தவிர பசியால் கண்முன் இருக்கின்றவருக்கு அதில் ஒரு பழத்தையோ ஒரு தாகத்தை கொடுப்பவர்களாகவோ நாம் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறுகிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் பலியே அல்ல இரக்கத்தை விரும்புகிறார். இரக்கம் என்ற ஒரு குணத்தை உங்களில் ஒவ்வொருவருக்கும் நம்மில் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே இரக்கத்தினுடைய மனநிலையோடு இதயத்தோடு வாழ்வோம். அனைவருக்கும் நம்மை பகிர்ந்தளிப்போம். ஆமேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறாய்,
பாவி எந்தன் இல்லத்தையே கேட்கிறாய், பலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறாய். பாவி எந்தன் உள்ளத்தையே கேட்கிறாய், தருகிறே இது தருகிறே, தருகிறே இது தருகிறே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவை மாற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானுதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகள் விண்ணப்பங்களையும் ஒரு நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக தெய்வீக திருப்பலியை பார்த்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். மேல் உயிர்த்தெழும் இந்த நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து போது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவரும் இந்த இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. உலக நாட்டின் அமைதிக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் அமைதிக்காகவும், குறிப்பாக அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும் என்று நாம் செபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இரக்கத்தையே கொடுத்தவர் நமக்காக. நாமும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு பிறருக்கு அந்த இரக்கமுள்ள மனிதர்களாக வாழ்வோம். இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்திமிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்களும் மை வேண்டுகின்றோம். இவ்வாறையும் அரை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.